கடந்த 24 மணி நேரத்தில் மத்திய கிழக்கில் நடந்த முக்கிய மாற்றங்கள், தாக்குதல்கள், சர்வதேச பேச்சுவார்த்தைகள் அனைத்தையும் இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். காசாவில் தாக்குதல் மீண்டும் தீவிரம், 82 பேர் உயிரிழப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேலின் வான் மற்றும் ட்ரோன் தாக்குதலில் காசா பகுதியில் 82 பலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளார்கள். இவர்களில் 9 குழந்தைகள் மற்றும் 4 பெண்களும் உள்ளடங்குகின்றனர். இந்த தாக்குதல்கள் அனைத்தும் தற்காலிக முகாம்கள், வீடுகள், அடுக்குமாடி கட்டிடங்களில் நடைபெற்றுள்ளன. அல் மவாசி, தீரா, பாலைன், நுசைரத் முகாம், அல் ஷட்டரா பகுதிகளில் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன. இடம்பெயர்வுகளாக ரஃபா பகுதியில் தண்டனை முகாம் திட்டம் சர்வதேச கண்டனம். இஸ்ரேல் காசாவின் தெற்கு பகுதியில், குறிப்பாக ரஃபா பகுதியில் ஒரு நிரந்தர பாதுகாப்பு மண்டலம் அமைப்பதாக அறிவித்துள்ளது. அதில் மக்கள் கட்டாயமாக குடியேறச் செய்யப்படுவார்கள் என்ற தகவலையும் வெளியாக்கியுள்ளது. இந்த திட்டத்தை ஐநா, ஐரோப்பிய யூனியன், மனித உரிமை அமைப்புகள் ஆகியவை கடுமையாக விமர்சித்துள்ளன. அவர்கள் இதை ஒரு மனித உரிமை மீறல் என்றும் நவீன கால தனிக்குடி முகாம் என்றும் வர்ணித்துள்ளனர். இஸ்ரேலிய ஊடகவியலாளர் கைது நீடிப்பு, கருத்து சுதந்திரத்திற்கு தாக்கம். இஸ்ராயேல் ஃப்ரீ எனப்படும் இஸ்ரேலிய பத்திரிகையாளர் காசா போர் குறித்து அவரது விமர்சன கட்டுரைக்காக கடந்த வாரம் கைது செய்யப்பட்டிருந்தார். இன்று இஸ்ரேலிய நீதிமன்றம் அவருடைய காவலை ஜூலை 13 வரை நீடித்துள்ளது. சொல்லும் சுதந்திரம், ஊடக சுதந்திரம் ஆகியவற்றிற்கு இது அவமதிப்பாக உள்ளது என சர்வதேச ஊடக அமைப்புகள் கவலை தெரிவித்துள்ளன. ஈரானில் பிரான்ஸ் ஜெர்மன் வீரர் கைது. லின்னார் மாண்டர்லூஸ் எனப்படும் 18 வயது சைக்கிள் வீரர் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி இரு குடியுரிமையுடைய ஈரான் சென்று காணாமல் போனதாக 2025 ஜூன் மாதம் 16ஆம் தேதி புகார் செய்யப்பட்டது. இப்போது ஈரானிய அரசாங்கம் அவரை அரசு பாதுகாப்பு விதி மீறல் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்துள்ளதாக உறுதி செய்துள்ளது. ஐரோப்பிய நாடுகள் இது குறித்து தீவிர பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருகின்றன. லெபனானில் ஹிஸ்புல்லா தலைவர் ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டார். லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேலின் ட்ரோன் தாக்குதலில் ஹெஸ்புல்லாவைச் சேர்ந்த ஒரு முக்கிய இராணுவ தளபதி கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் அந்த பகுதியில் நிலவும் பதட்டம் மேலும் கூடியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹெஸ்புல்லா இடையே கடந்த வாரம் தொடங்கிய பதிலடி தாக்குதல்கள் தற்போது பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஐரோப்பிய யூனியன் புதிய நிலைப்பாடு. இடம்பெயர்ந்த மக்களுக்கு நிதி உதவி குறைக்கும் திட்டம். இஸ்ரேலிய கட்டாய இடம்பெயர்வு திட்டத்தை எதிர்த்து ஐரோப்பிய யூனியன் பல்வேறு நிதி உதவிகளை தற்காலிகமாக இடைநிறுத்தம் திட்டத்தை பரிசீலிக்கின்றது. இது இஸ்ரேலுக்கு சர்வதேச அழுத்தம் தரும் நோக்கில் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகின்றது. செய்திச் சுருக்கம். காசா தாக்குதலில் 82 பேர் கொல்லப்பட்டனர். 9 குழந்தைகள், 4 பெண்கள் உட்பட. ரஃபா திட்டம், இடம்பெயர்ந்த மக்களுக்கு பாதுகாப்பு மண்டலம், கடும் கண்டனம். செய்தியாளர் கைது. இஸ்ராயேல் ஃப்ரீ விமர்சன கட்டுரைக்காக கைது நீடிப்பு. ஈரான் ஜெர்மன் பிரெஞ்சு வீரர் கைது, சர்வதேச கவலை. லெபனான் ஹெஸ்புல்லா தளபதி ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டார். ஐரோப்பா இடம்பெயர்வுக்கு நிதி உதவி குறைப்பு பரிசீலனை. மத்திய கிழக்கில் நிலவும் நிலைமைகள் நாளுக்கு நாள் மோசமாகி வருகின்றது. பொதுமக்கள் மீதான தாக்குதல்களும் கட்டாய இடம்பெயர்வுகளும் மனித உரிமைகளை கேள்விக்குறியாக்குகின்றது. சர்வதேச சமூகம், ஊடகங்களும் இதனை தீவிரமாக விமர்சித்து வருகின்றது. எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், வீடியோவை லைக் செய்யவும், தற்போது உலக நிலவரம் பற்றிய உங்களது கருத்துக்களை பகிரவும். மீண்டும் புதிய செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி.